வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷம்ல நம்ம முதல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு வருதுன்னா பஞ்சாங்கம் படிப்போம். சரிங்களா? நான் பஞ்சாங்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மெயினாக என்னென்ன ஒரு 3 பேரை பார்ப்போம். என்னென்னா, நம்ம வந்து ராஜா வந்து இந்த வருஷத்துக்கு குரு, மந்திரி வந்து செவ்வாய். சரிங்களா? சேனாதிபதி யாருன்னா சந்திரன். இதை வச்சு நம்ம என்னென்ன நடக்கும், இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக டேக்ஸ் விஷயத்தில் நடக்கும். பணம், ஃபினான்ஸ் விஷயத்தில், டேக்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து, மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அதுவும் நார்த், நம்ம வந்து தென்னிந்தியா கொஞ்சம் பரவாயில்ல. நார்த், பீகார், உத்தரகாண்ட் சைடில் பிரித்து மேய போகுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே அதிக மழை இருக்கும். பல மழை தண்ணீரை வந்து நம்ம சேமிக்கவே முடியாது, கடலில் போய் கலக்கும். அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக மழை பெய்யும். இதை தாண்டி நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும்ல. சரிங்களா? அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து சனி பகவான், நம்மளுக்கு சனி பயிற்சினா எதுவுமே நடக்கலை. அதனால் கிளியராக இருக்குது. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இழுத்து ஸ்லோவாக நடக்கும். என்னென்னா, சனி பகவான் 3ஆம் பார்வையாக நம்மளை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாக நடக்குமே தவிர விஷயங்கள் வந்து கடைசியில் நம்ம சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, அதுவே பெரிய தெம்பு. அதுவும் எதுலலாம் சக்ஸஸ் ஆனால் முதல்ல கையில் காசு இருக்குது. ஏன்னா நம்ம 2ஆம் வீட்டு தான் குரு பகவான் இருக்கார், காசு இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதம்லாம் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தால் கூட உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்புறம் ஒன்று நல்லது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க? நீங்கள் வந்து வேலை சம்மந்தமாக எடுக்கிறீங்கன்னா, திருமணம், பிஸ்னஸ், எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும். ரொம்ப கஷ்டப்படுறது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். மெயினாக எந்தெந்த விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கான கல்யாணம். ஏன்னா இது வந்து சுக்கிரன் வீடு. நீங்களும் லவ் பண்ண ஆசைப்படுவீங்க. உங்களை பார்த்தா நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா சுக்கிரன் அழகாக பேசுவாங்க, முகம் கலையாக இருக்கும், ஒரு ஜோவியெலாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. கல்யாணத்துக்கு சூப்பரான டைம் இது. அதனால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். இல்லை யாருன்னா லவ் பண்ணுறீங்கன்னா அவங்களும் தாராளமாக இதை கல்யாணமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ஹெல்ப்பும் உங்களுக்கு வந்து தாராளமாக அமையும். அதுவும் வெளியே இருந்தே, உங்களுக்கு ஃபேமிலி வெளியே இருந்தே, இல்லை உங்களோட பெரியவங்க யாருன்னா பெரிய சகோதரர்கள், இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, யாருக்கு தெரியும், உங்கள் மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ, அவங்க சைடில் வந்து மாமனார், அவங்க சைடில் இருந்தால் கூட உங்களுக்கு ஹெல்ப் அமையும். சரிங்களா? ஸோ கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் பிஸ்னஸ் எதுனா பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸுமே நல்லா வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் நல்லா வளரும். அதுவும் நீங்கள் வந்து இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் இன்னும் நல்ல பிஸ்னஸ் வரும். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து ராகு பகவான் மூவ் ஆகிடுவார். அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா வளரும். ப்ராஃபிட்டை தான் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? பிஸ்னஸ் வளர்கிறது வேறு, ப்ராஃபிட் வளர்கிறது வேறு. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ 1000 கோடி 2000 கோடி ரெவென்யூ அப்படின்வாங்க. ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தா மைனஸில் இருக்கும் ப்ராஃபிட். அதனால் பிஸ்னஸ் வளர்க்குறது வேறு, ப்ராஃபிட் வேறு. பிஸ்னஸ் நல்லா வளரணும், ப்ராஃபிட்டில் கொஞ்சம் நிதானமாக ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது தாராளமாக வின் பண்ணிடலாம். முக்கியமாக இதில் நிறைய பேர் பேங்கிங் செக்டர்ஸில் இருப்பீங்க, நிறைய பேர் மீடியாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கார்மெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஃபுட்டு, இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வருவீங்க. ஏன்னா இது வந்து பெண் ராசி, நிலம் ராசி. நீங்கள் இதில் இருக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் வெளிநாடு சம்மந்தமாக ஏதாவது பேங்கிங், ஃபினான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டபுள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வெளிநாடுகளில் இப்போ வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது நம்மளை பாதிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார், இதெல்லாம் நல்லாயிருக்கு. எந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்கு என்ன சொன்னேன், பணம் நல்லா வரும், முயற்சிகள்லேயும் சப்போர்ட் வரும், கையில் பணம் வந்துடும். இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே நல்லா இருக்குது, அங்கே நல்லா இருக்குது, சென்னைக்கு அருகாமையில், கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு மிக அருகில் அப்படின்லாம் யாருன்னா சொல்லுவாங்க. யோசிக்காமல் பணத்தை போட்டுறாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பண்ணணுன்ற நிலமை வந்ததுன்னா யோசித்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி எந்த திசை, எந்த ஊரில் வாங்கினா நல்லது, நம்ம பேரில் வாங்கினா நல்லதா, இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க பேரில் வாங்கினா நல்லதா,
இந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்தது. துபாயிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். வந்து கையில் ஃபுல் அமௌண்ட் வச்சுருக்காரு, நிறையா கோடியில் வச்சுருக்காரு. அவர் அதான் கேட்டார், சார் நான் இப்போ எதில் பணம் போட்டால் நான் வளரும் சார், லேண்டில் போடவா இல்லை கிரிப்டோவில் போடவா ஸ்டாக்கில் போடவா சொல்லுங்கன்னார். 60 வயசுக்கு மேலே அவருக்கு. அதான் நான் சொன்னேன், சார் 60 வயசு ஆகிடுச்சு, இருக்கிற பணத்தை நம்மளை சேஃப்டி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு பணம் கொஞ்சம்னா ஒய்ஃப் ஜாதகம் பையன் ஜாதகம்லாம் கொடுத்தாங்க, யாருது நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரு சஜஷன் கொடுத்தாரு, அவங்க பேரில் ஆரம்பிங்க. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் பேரில் பண்ணாதீங்க சார்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். இதில் இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதெல்லாம் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதில் பண்ணுங்கள், இவங்க பேரில் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் பத்திரமாக இருக்கும். அதனால் பார்த்து நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அம்மாவுடைய உடல் நலம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய மனசு உடல் நலம் ரெண்டுத்தையுமே நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு பிரியர்கள் ரிஷபம்லாம். ஒரு அன்டைமில் சாப்பிட்றது, அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்றது, ஓவர் ஸ்நாக்ஸு, ஓவர் எண்ணெய் பொருள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது உடம்புக்கு எடுத்துப்போம். அதனால் ஒழுங்காக உடம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா மனசும் கிளியராக இருக்கும், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக கை கூடும். ஓகேங்களா? சரி, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார், பெருமாள், இவங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அம்பாள், காமாட்சி அம்மன், திரிபுர சுந்தரி, அம்பாளை சிவபெருமானோட வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வழிபாடு பண்ணி வர நீங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு அழகான சக்ஸஸ்ஃபுல் வருஷமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்னென்ன, ஓவராலாக என் லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, காதல் சேராதா, மகப்பேருக்கு டைம் எப்படி இருக்குது, வேலைக்கு டைம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி, பிஸ்னஸ் வளர்றது ப்ராஃபிட் வருமா வராதா, கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா, ஏன்னா டூர் ட்ராவல்லாம் போகலாமா வரலாமா, வெளிநாடு போகலாமா வேணாமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வந்தோங்க. சரிங்களா? இதெல்லாமே பொதுவான தகவல். நம்ம எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. சரியா? அதனால் அந்த 1 கோடி பேருக்கு நம்ம பொதுவாக தான் நம்ம சொல்ல முடியும். கட்டவரல் ரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும், அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முக்கியமான விஷயத்தை ஒன்று நடக்க போதுன்னா என் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக வரும். சரி, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வருஷம் பராபவ வருஷம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன வரும்ன்ட்டு. இதெல்லாம் இன்னும் அதிகமாக என்னென்னா போர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. முக்கியமாக அண்டை நாடுகளோட, நம்ம பங்களாதேஷ், சைனா, இங்கெல்லாம் வந்து போர்கள் அதிகமாக வரும். ஓகே, நம்மளுக்கே டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வரும். இது வந்து ஜோதிடம், நான் சொல்கிறது ஜோதிடம். அப்போது இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் பெருமளவுக்கு இல்லை நம்ம கண்ட்ரோலில். அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணணுமோ பண்ணிக்கணும். பணம் சேருங்க, தேவையில்லாத செலவு பண்ணாது. சரிங்களா? தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரத்துக்கு காசு இல்லைன்னா கஷ்டம். அதனால் பணம் சேருங்க. அதை முக்கியமாக நகையாக சேருங்க, தங்கமாகவோ வெள்ளியாகவோ. ஏன்னா இது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ கிரிப்டோ, சில கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஏமாந்துடாதீங்க. கரெக்டாக கிரிப்டோவே நல்லது தான், பிளாக் செயின். ஆனால் பிளாக் செயின் படித்தவன், பட் இருந்தாலும் ப்ராப்பரான பிளாக் செயினில் போட்டிங்கன்னா அதுவும் வளரும். சரிங்களா? தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மாட்டிக்காதீங்க, பணத்தை சேருங்க. உணவை வீணாக்காதீங்க, ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும். அதாவது உணவு வளர்க்க முடியாமல் தட்டுப்பாடு இல்லை, உணவை வளர்த்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அங்கங்கே ஷிப்பு மாட்டிக்கும், அங்கங்கே கப்பலை நிறுத்துவாங்க, அங்கங்கே ரோட்வேஸ் நிறுத்துவாங்க. அதனால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் விலை ஏறும். பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறும். சரிங்களா? பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் போட்டிருக்கு, ஏறும். அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலை இப்போ நியூஸும் நடந்துகிட்ருக்கு. அதனால் உணவு வீணாக்காதீங்க. நீங்கள் வீணாக்குற உணவு யாராவது ஒருத்தர் வயிற்றுக்கு போக வேண்டியது. அதனால் அந்த பாவக்கர்மா நம்மளுக்கு வேண்டாம். ஸோ காசை சேருங்க, உணவு சேமிக்க ஆரம்பிங்க, உணவு வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுனீங்கன்னா தான் நம்ம எல்லாருக்குமே டஃப் பீரியட் வரும்போது, அதாவது ஒரு சேயிங் என்விரான்மெண்டலி ஸ்ட்ராங்கர் தென் அஸ். நிறைய பேர் கேட்போம்ல, எல்லா ராசியும் வேறுனா சுனாமி வரும்போது எப்படி எல்லாரும் இறந்தாங்கன்னு. என்விரான்மெண்ட்டோடைய ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்மளை விட பஞ்சபூதங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங். ஒரு போர் வரும்போது
எந்த ராசி லக்னம்லாம் பார்க்குறது அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். யார் காப்பாற்றுவாங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்போது இப்போவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அதாவது எல்லாத்தையும் வித்துட்டு பண்ண சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்ட காலத்தில் அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவாங்க. இந்த உலக அமைதிக்காக எல்லாரும் அந்த சிவபெருமான் பார்வதியை வேண்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் ஒரு சிறப்பான நியூ இயராக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.